நீதிமொழிகள் 18:22 ஸ்திரீயை கண்ட நன்மையானதை காண்கிறான், தேவனால் தயையும் பெறுகிறான். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 19:14 சொல்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீயோ கர்த்தர் அருளும் ஈவு. ஹல்லேலூயா. ஒருவன் குடும்பஸ்தன் ஆறுறதுக்கு முன்னாடி நாடோடியாக இருக்கிறான். எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவல்ஸாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் அவர் வாண்டராக இருக்கான், அவர் நிலையில்லாதவனாக இருக்கான். ஆனால் ஒரு பெண்ணை கட்டின பிற்பாடு அவள் அவனை நிலையுள்ளவளாக மாற்றுகிறாள். அவனுக்காக செபிக்க ஆரம்பிக்கிறாள். அங்கே அன்பு இருக்கிறது, அங்கே கர்த்தருடைய கிருபைகள் பெருகும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளரும். என் 2 பிள்ளைகளையும் வளர்க்க நான் கஷ்டப்பட்டதே கிடையாது. இன்றைக்கி நான் ஓப்பனாக சொல்கிறேன், நானே வளர்த்தது கிடையாது, எல்லாமே என் ஒய்ஃப் தான் வளர்த்தான். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஜெயின் 7 வயசுலேயே அபிஷேகம் பெற்றான். ஹல்லேலூயா. நான் எப்படி 7 வயசில் பைபிள் ஃபுல்லாக படிச்சிருந்தேனோ அதே மாதிரி அந்த பிள்ளையும் 7 வயசுலேயே அபிஷேகம் பெற்றான். 5 வயசுலேயே பைபிள் ஃபுல்லாகவே படிச்சிட்டான். ஸோ ஒரு தகப்பனை பொறுத்து தான் பிள்ளைகளும் இருக்காங்க, பிள்ளைகளின் பிள்ளைகளும் இருக்காங்க. ஹல்லேலூயா. என்ன சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தெரியுமா. அடுத்தது ரொம்ப முக்கியம், புருஷனுக்கு மனைவி மேலே சந்தேகமே வரக்கூடாது, மனைவிக்கும் புருஷன் மேலே சந்தேகம் வரக்கூடாது. இந்த சந்தேகம் வந்துச்சு போச்சு. மனைவிக்கு வருவோமே, மனைவி பற்றி தான் நீங்கள் நிறைய பிரசங்கிட்டு இருப்பீங்கள்ல, நிறைய பிரசங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் மனைவி பற்றி எங்கே எழுதியிருக்குது பார்க்கலாம். நீதிமொழிகள் 31 அதிகாரத்தை பாருங்கள், 10-12. புருஷனுக்கு தீமை செய்யாத இல்லத்தரசி. ஹல்லேலூயா. கடைசி வசனம் படிச்சின்னா தேவனுக்கு பயந்த ஸ்திரீ. மனைவி பற்றி வேறு என்ன சொல்லுது? சங்கீதம் 128:3, வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடி, சுறுசுறுப்பான பொண்ணு, தேவனுக்கு பயந்தவா, பிறர் முகத்தை பார்க்காதவா, கோணலான வழியில் நடக்காதவன். 1 பேதுரு 3 என்ன இருக்கு? தேவ பயபக்தியோட கூட, தேவ பயத்தோட கூட சாந்தமும் அடக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள பிள்ளை. ஹல்லேலூயா. பயந்து கர்த்தரின் பக்தியின் வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பக்தியின் வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்ம முடிவில் பாக்கியம் மேன்மையும் காண்பான். பயந்து கர்த்தரின் பக்தியின் வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பக்தியின் வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான்.
திராட்சை கொடி போல வளரும். கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பாள், கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பாள். எண்ணரும் நலங்கள் இல்லத்தில் புரிவான், பயந்து கர்த்தரை பக்தியின் வழியும் பாய்ந்து நடப்போம் பாக்கியவான். பயந்து கர்த்தரை பக்தியின் வழியும் பாய்ந்து நடப்போம் பாக்கியவான். ஒலிவ மரத்தை சூழ்ந்தது மேலே உயரும் பச்சிளம் கண்டுகள் போல. ஒலிவ மரத்தை சூழ்ந்தது மேலே உயரும் பச்சிளம் கண்டுகள் போல. மேலிவிலானல்ல பாலருன் பாலை, மேலிவிலானல்ல பாலருன் பாலை. மிகவும் கழித்து வாழ்வரன்பாலே, பயந்து கர்த்தரை பக்தியில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். பயந்து கர்த்தரை பக்தியின் வழியில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். கர்த்தரின் வீட்டை கட்டாவிடில்லதை கட்டுவோம் முயற்சி வீணாமறியதை. கர்த்தரின் வீட்டை கட்டாவிடில்லதை கட்டுவோம் முயற்சி வீணாமறியதை. கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கற்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை. பயந்து கர்த்தரின் பக்தியின் வழியில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பக்தியின் வழியில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்பார், முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பார். பயந்து கர்த்தரின் பக்தியின் வழியில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்ன இடர்ல வைக்கவே கூடாது. பிள்ளைகள் கர்த்தருடைய ராஜ்யம். எவ்ரி சைல்ட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட். மத்தேயு 18:3 பாருங்க. இந்த சின்ன பிள்ளை என்னைக்கு தாயின் வயிற்றில் பிறக்கிறாள் பாருங்க, அது அல்லேலூயா சொல்லிச்சு பாருங்க. அந்த நிமிஷத்துலேருந்து தெய்வத்தூரில் அதை குறித்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பிள்ளைகள் உங்களுக்கு அடங்காமல் இருக்காங்க, பிள்ளைகள் வியாதியுள்ள பிள்ளைகளாக இருக்காங்கன்னா கவலைப்படாதீங்க. தினம் பிள்ளை தூங்கும்போது தலையில் கை வைங்க. ஏசப்பா கெட்ட புத்தி அப்புறப்படுத்துங்க, எங்களுக்குள்ள இருக்க நல்ல புத்தியை தான். சப்போஸ் பிள்ளைகள் வெளியூரில் இருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியல அப்படின்னா, இப்போல்லாம் ஃபேஸ்புக் வந்திருக்கு. அவரோட புருஷன் திட்டுவா அப்படின்னா அந்த பிள்ளையினுடைய ஃபோட்டோவை பக்கத்திலே வச்சு ஏசாயா 37:14 படி தேவ சமூகத்தில் கொண்டு போய் பாருங்க, ஏசப்பா என் பிள்ளைய நான் இப்படிலாம் வளர்த்தேன்ப்பா, இப்போ அவங்க புருஷன் வீட்டில் சினிமா பார்க்குறாங்கப்பா, பிள்ளைனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிலாம் போச்சுன்னு சொல்லி தினமும் தேவ சமூகத்தில் போய் அவளை பாதித்திருக்கிற ஆவியை விரட்டுங்க. உங்கள்கிட்ட தான் இருக்கு, உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்கள் புருஷன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும்போது உங்கள் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பேயெல்லாம் ஒரு நிமிஷத்தில் விரட்டிடலாம். ஹல்லேலூயா. சப்போஸ் அந்த பிள்ளை பலவீனமாக பிறந்து வச்சுடுங்களே, மென்டலி ரிட்டார்டாக பிறந்துச்சு, டவுன் சிண்ட்ரோமாக பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளை தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெர்மனை அந்த பிள்ளை நல்லாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டிசம்,
உலகத்திலே சுகமாக்க முடியாத வியாதி. ஆனால் இந்த ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனை குறைஞ்சது என்கிட்ட 12 முறை வர சொல்கிறேன். 12 முறை நான் தலையில் கை வைக்கும் போது முதல்ல அவங்களுடைய ஓவர் ஆக்டிவிட்டி ஒளிந்து போயிடுது. ஹல்லேலூயா. அடக்கமாக மாறிடுறாங்க. அடுத்த முறை நான் தலையில் கை வைக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் பிரெயின் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். 12வது முறையில் அந்த பிள்ளைகள் ஓட ஆரம்பிக்கு, நடக்க ஆரம்பிக்குது, பேச ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த குழந்தையை நல்லாக்கிறார். ஹல்லேலூயா. திருநெல்வேலியில் ஒரு சின்ன பிள்ளை, அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, 7 வயசு பொம்பளை பிள்ளை. இந்த பொம்பளை பிள்ளைக்கு மெனிங்கைட்டிஸ், பிரெயின் ஃபீவர் வந்துச்சு. பிரெயின் ஃபீவர் வந்து சிஎம்ஸில் அட்மிட் ஆகி செத்து போச்சு. சிஎம்ஸ்லேருந்து 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 10 மணி நேரம் ஆம்புலன்ஸ் வந்து செத்த குழந்தையை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த பிள்ளை என்கிட்ட பேசுது, நான் என்ன பண்ணுவேன், புருஷன் எங்கேயோ ட்ரிவாண்ட்ரம் எங்கேயோ வேலை செய்கிறாரு, பிள்ளை செத்து போய் வந்துருக்கு. இப்போ நான் சொன்னேன் இந்த பிள்ளைகிட்ட, வெயிட் பண்ணப்பிள்ள, 6 மணிக்கு தானே ஆம்புலன்ஸ் வந்துச்சு, கவலைப்படாத பிள்ளை, நீ என்ன பண்ணு, அந்த செத்த குழந்தை மேலே கை வச்சுக்கோ, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை வச்சுக்கோ, ரைட். நானும் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், இன்றைக்கி எல்லாம் வேலையெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நானும் 6 மணி நேரம் அந்த பிள்ளைனுடைய ஃபோட்டோ மட்டும் எனக்கு இமெயிலில் அனுப்பிச்சிருந்தேன். இமெயிலில் அனுப்பிச்சாங்க. அவ்வளோ ஸ்வீட் குழந்தை, அதுக்கு எங்கேயோ குத்திருக்காங்க, அந்த குத்தின இடம்லாம் அப்படியே எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்து பையில் வச்சுட்டு என் உள்ள அறைக்கு போய் நான் ஜெபம். என்ன ஜெபம்னு தெரியுமா, எலிசா மாதிரி எலியா மாதிரி ஜெபம் ஆரம்பிச்சு. என்னுடைய சுவாசம் அது மேலே, என்னுடைய கரங்களை, அதுக்கு அர்த்தம் ஒற்றுமை. என்னது ஒற்றுமை? அந்த தாயும் நானும் ஜெபத்தில் ஒற்றுமைப்படுறேன். அந்த செத்த குழந்தையும் உயிருள்ள தேவனுடைய மனுஷனும் ஒற்றுமைப்படுறோம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த குழந்தை, நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், 12 மணிக்கு அந்த பிள்ளைக்கு உயிர் வந்துடும் சொன்னேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு உயிர் வந்துச்சு. ஹல்லேலூயா. நான் லண்டனுக்கு போகும்போதெல்லாம் அந்த பிள்ளைகளை பார்ப்பேன். இவ்வளோ சந்தோஷமான பிள்ளை பாருங்க. நமக்கு கொடுத்த தெய்வீக வல்லமையை நம்ம உபயோகப்படுத்தாதபடி பிள்ளைகளை கடிந்து கொள்கிறோம், திட்டுறோம், கெட்ட வார்த்தை சொல்கிறோம். பாட்டியும் மகளும் சேர்ந்து சினிமா பார்க்குறாங்க, பேத்தி கெடாமல் என்ன பண்ணோம் யோசித்து பாருங்கள். எல்லாவற்றுக்கும் முக்கியம் என்ன தெரியுமா, மனைவி தான் புருஷன் ஆண்டருக்குள்ளே எப்படி இருக்கான்னு கண்ணும் கருத்துமாக. என் புருஷனுக்கு பைபிள் பிடிச்சாரா, என் புருஷனுக்கு ஜெபம் பண்ணாரா, அவர் பாஸ்டராகட்டும் போதராக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், என் புருஷன் இன்றைக்கு பைபிள் படித்தாரா, தனியாக அறைக்குள்ளே போய் தேவனோடு கூட 3.5 மணி நேரம் செலவு பண்ணாரா, நடக்கிற அற்புதங்களை கண்டு அந்த பெருமையிலேயே ஓடுறது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. மீட்டிங்கு முன்னாடியும் எனக்கு போராட்டம், மீட்டிங்கு பின்னாடியும் போராட்டம். நீங்கள் எல்லாருமே நிம்மதியாக தூங்கிடுவீங்க, ஆனால் என்னால் தூங்க முடியாது. இன்றைக்கி நைட்டு மட்டும் நான் 3 தடவை எழும்பி, தூங்குறதே 3.5 மணி நேரம், அந்த 3.5 மணி நேரத்தில் 3 தடவை எழும்பி ஒவ்வொரு முறையும் 1/2 மணி நேரம் பைபிள் கேட்டு தூங்கியிருக்கேன். என் மனைவிக்கு நல்லா தெரியும், அப்பாவுக்கு பைபிள் படிக்க விட்டுட்டாருன்னா போதும். நான் பைபிள் படிக்கும்போது யாருமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இட்லி தோசை இல்லைன்னு சொல்ல மாட்டான், காசு இல்லைன்னு சொல்ல மாட்டான், மார்க்கெட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்ல மாட்டான். இப்போ மாதிரி நம்ம மேலே வந்துட்டோம், என்ன மருத்துவத்துறையில் மேலே வந்துட்டோம், எல்லா வேலைக்காரங்களும் எல்லாம் இருந்தாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. இந்த 390 வச்சு நான் தான் மார்க்கெட்டுக்கு போகணும், அவன் என்ன சொல்கிறான்னா விலைக்கு வாங்கிட்டு ஓடி வரணும். அப்போவும் என்ன சொல்லுவா தெரியுமா, அப்பா நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்கப்பா, உங்களுக்கு மார்க்கெட்டை பார்க்கணுன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிச்சுட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன், அப்போ பார்த்தா போதும்பா. ஒரு 2 இடம் போனேன், எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஸோ என் மனைவி எப்படி எனக்கு பைபிள் படிக்க டைம் அவன் முந்தி கொடுப்பான், இப்போ நானே படிச்சுடுவேன். இப்போ எனக்கு 3.5 மணி நேரம் பத்தாது, மினிமம் 10 மணி நேரம் வேணும், ரைட். ஆனால் நான் அதே மாதிரி என் மனைவி பைபிள் படிக்க டைம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அங்கே தான் பாயிண்ட்டே இருக்குது. ஆம்பளை பிள்ளைகளை தான் சொல்லணும் உங்களை. என்ன, அவங்க மனைவிக்கு பைபிள் படிக்க டைம் கொடுக்குறீங்களா? இல்லை. அது எடுத்துட்டான், இது எடுத்துட்டான், டைம் ஆச்சு, இட்லி சுடு, சட்னி சுடு. ஏன் அந்த சட்னி இட்லியும் கடையில் வாங்கினா என்ன? உங்கள் மனைவியை நீங்கள் பைபிள் படிக்க விட்டீங்கன்னா உங்கள் மனைவி நல்ல மனைவியாக இருப்பாங்க. ஹல்லேலூயா.
அதே மாதிரி பிள்ளைகளை வேலை வாங்கிட்டே இருக்காத, பிள்ளைகளை முட்டங்கால் போட்டு பைபிள் படிக்கவே. ஹல்லேலூயா. படிச்சு வசனத்தை ஒப்பி நானும் என் வீட்டாருமோ என்றான் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாதென்று கண்டான். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டான். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ என்றான் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. குடும்பமா கர்த்தர் உலகத்துல படைத்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு தாய், மகன், மகள், பேத்தி, பேரன், இதை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு இன்பமாக இருக்கிறார், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ முறுமுறுக்காத, சந்தோஷமாக இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணதுக்காக, தேவனே எனக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கா நன்றி அப்பா, பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கா நன்றி அப்பா, பிள்ளைகளை காணும்படி சேர்க்கா நன்றி அப்பா சொல்லு, நன்றின்னு சொல்லு. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ் சொல்லு. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வாலிப வயசில் இடறி விடுறாங்க. நான் உன்னை இடறி விழாதபடிக்கு உன்னை நல்ல பரிசுத்தமாக காப்பாற்றி உனக்கு ஒரு நல்ல பொண்ணை கட்டுறது வச்சிருக்கா நன்றி சொல்லு. சந்தோஷப்படு. உனக்கு நல்ல ஒரு கணவனை கொடுத்துருக்கா சந்தோஷப்படு. கணவனுடைய குறைகளையே சொல்லி 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 திட்டாத, அல்லது மனைவினுடைய குறைகளை சொல்லி சொல்லி திட்டாத. இந்த புத்தி எல்லாம் இன்னைக்கு ஓடிடணும். இந்த புத்தி தான் உன் பிள்ளையுடைய திருமணத்தை தடுக்குது, திருமணத்தை தடுத்து கொண்டு இருக்கிறது. யோசித்து பாரு. குடிக்காத, ஒரு நாளும் குடிக்காத, குடியை தொடவே தொடாத. அது விஸ்கியாக இருக்கட்டும், பிராண்டியாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அதை மட்டும் தொற்றாத. ஹல்லேலூயா. தொற்றாத. ஹல்லேலூயா. அசுத்தமான சினிமாக்கள், எல்லா சினிமாவே அசுத்தமாக இருந்தா, ஒரு சினிமா கூட யோக்கியமாக இருந்து கிடையாது. எல்லா சினிமாவும் அசுத்தமானது. அசுத்தமான இந்த படங்களை வெறுத்துரு. புறஜாதிகள் ரஜினி அவன்னு வாழ்த்துறமா நீ வாழ்த்தாத, அவங்க பேரை சொல்லாத. ஹல்லேலூயா. அதற்கு மாறவங்க மனந்திருமணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. மனந்திருமணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. மனந்திருமணும்னு சொல்லு. எல்லா சினிமா நடிகளும் மனந்திருமணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. சினிமா நடிகர்கள் சும்மா சாட்சி சொல்லிட்டு மீண்டும் நடிக்க போறதெல்லாம் தப்பு 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 தப்பு. ஆயிரக்கணக்கான மக்கள் இடர் அடைகிற வேலையை செய்து போட்டு ரசிக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன். என்ன தப்பு, என்ன சரி இருக்கு? யோசித்து பாருங்க. எல்லா சமாதான குறைகளை முறித்து போடுங்கப்பா, முறித்து போடுங்கப்பா, முறித்து போடுங்கப்பா. எல்லா விச் கிராஃப்டை முறித்து போடுங்கப்பா. எல்லா சாப கட்டுகளை முறித்து போடுங்கப்பா, முறித்து போடுங்கப்பா. அபிஷேகத்தின் ஆவி இப்பொழுது எல்லா சாப கட்டுகளை முறித்து போடுவதாக. பிள்ளையுடைய சுகவீனத்தை முறித்து போடுவதாக. அப்பாவுடைய சுகவீனத்தை முறித்து போடுவதாக. காயங்களை முறித்து போடுவதாக. பழசை சொல்லி சொல்லி சொல்லி
பழச சொல்லி சொல்லி புருஷனை காயப்படுத்துற வார்த்தைகள் கட்டப்பட்டு போவதாக. கர்த்தாவே, நீர் மன்னித்தது போல புருஷனை மன்னிக்கக்கூடிய எண்ணத்தை தாங்கப்பா. பைத்திய ஆவிகளை, பைத்திய ஆவிகளை இயேசுவின் நாமத்துல மடங்கடிக்கிறேன், 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 மடங்கடிக்கிறேன். எல்லா பைத்தியம் ஓடி போட்டுப்பா. ஐயோ, என் பிள்ளை விரும்பி கட்டலாம், ஆனா அந்த குடும்பத்துல சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்றியா? இன்னைக்கு இயேசு நம்ம சேர்ந்து சேர ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறான், கேட்டுக்கொண்டே இருக்கிறான். உன் மருமனை மாற்றுகிறார், உன் மருமகளை மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு. உன் மருமனை கர்த்தர் மாற்றுறார், உன் மருமகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார், மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அவனை சுத்தி இருக்கிற சாக்கடை சடலம் எல்லாம் ஓடி போறது. இன்னைக்கு தெளிந்த புத்தியை தருகிறான், தெளிந்த புத்தியை தருகிறான். தன்னுடைய அப்பா அம்மா மதிக்கணும், தன்னுடைய மாமனார் மாமியாரை மதிக்கணும். ரெண்டு குடும்பத்துக்கும் நான் ஒரு சந்தோஷத்தை உருவாக்குற மகனா மாற்றுன்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமண தடைகள் இருக்குமானா உன் பிள்ளை மேல தலையில கைய வை. இயேசு கிறிஸ்து திருமண தடையை நீக்கி உன் பிள்ளைக்கு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கிறார், பண்ணி வைக்கிறார். முறிந்து போன கல்யாணம், முறிந்து போன கல்யாணம், முறிந்து போன கல்யாணமா இருந்தா இன்னைக்கு உன் பிள்ளைக்கு கர்த்தர் மறுவாழ்வை தர போகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகவே போகாத. எனக்கு அழகு இல்லை, எனக்கு முடி வளர்ந்திருக்கு அப்படிலாம் சொல்லாத, மூஞ்சில முடி வளர்ந்து சொல்லாத. எல்லா பிள்ளைகளும் கர்த்தருடைய ரோஜா பூக்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த திருமணத்தை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே பரிசுத்தவான்கள் பெருகும்படி அவர் விரும்புகிறார், பரிசுத்த வாட்டிகள் பெருகும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, இன்றைக்கு எங்களை தேடி வந்திருக்க இந்த குடும்பத்தை, உம்மை தேடி வந்திருக்க குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா.